இந்த கோட்டு படம் எப்படிதான்ப்பா இருக்குது? மொதல் விஷயம், ஃபேன் ஷோ பார்த்தா எல்லா படமும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 நாள் கழிச்சு போய் தியேட்டரில் படம் பாருங்க, அப்பதான் படத்தில் இருக்கிற லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் புரியும். ஏப்பா, ஃபேன் ஷோவும் நல்லா இருந்து 2 நாள் கழிச்சு படம் பார்த்து அப்பயும் நல்லா இருந்துச்சுன்னா படம் நல்ல படம் தான் அர்த்தம். ஆனா இந்த படம் தான் அப்படி இல்லையே. என்ன ஏதுங்கிறதெல்லாம் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அதாவது இந்த கோட்டு படத்தை நான் பார்க்குறப்ப நிறைய இடங்கள்ல இந்த படம் வந்துட்டு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஆனால் அதை விட அதிகமான இடங்கள்ல ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ற எரிச்சலையும் கூட்டிச்சு. நான் வந்துட்டு இந்த ஜெமினி மேனு ஒன்றும் பார்த்தது கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக இந்த படம் தான். இந்த படத்தை பற்றின என்னோட வியூவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோட வியூவோட உங்களோட வியூ மேட்ச் ஆனிச்சுன்னா சேம் பிச்சு ஒரு மனுஷன் அனுப்பி விட்டுருங்க. அப்புறம் கத்தி தொண்டை கொஞ்சம் வத்தி போச்சு, இந்த வீடியோவில் மட்டும் வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பாய்லர் அலர்ட். வீடியோ பார்த்துட்டு அப்புறம் ஏன்டா ஸ்பாயில் பண்ணுன்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு சீனே வந்துட்டு நம்ம கேப்டனோட சீன் தான். நான் எப்படி அவரோட கேமியோவை எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, எல்லாரும் செம்ம லாக்கில் இருக்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்கிறப்ப அவர் என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவரோட கேமியோ சுத்தமாக செட் ஆகலை, கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். மச்சி ஃபோர்ஸ் பத்தல. அடுத்ததாக வந்துட்டு விசில் போடு சாங்கு, அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல தான் மேட்ரே. ஒரு பீட் வந்துட்டு பின்னாடி ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பீட் வந்துட்டு சுத்தமாக அந்த சாங்கோட மெர்ஜாகவே இல்லை, தனியாக துண்டா தெரியுது. மியூசிக் எப்படின்னா தெரியும், கேட்கும். கேட்குது சார். ஒரு நிமிஷம், அந்த பீட்டை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கிறேன். சார், போக்கிரி படத்தில் விஜயம் பிரபுதேவம் ஆடுறப்போ ஒரு பீட் வரும்ல, அந்த பீட்டை தான் சார் பின்னாடி லூப்பாக போட்டிருக்கிறாங்க. பாவம், இது ஹீரோவுக்கும் தெரியல, டைரக்டருக்கும் தெரியல, ஆடிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. அந்த பாட்டை முடிஞ்சு அப்படி உட்காந்து அதுக்கப்புறம் தான் படம் அப்பா நல்லா போகுதுரா அப்படின்ற ஃபீலே தந்துச்சு. அதுக்கப்புறம் படம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. 4 ஃப்ரெண்ட்ஸு, சந்தேகப்படுற ஒரு பொண்டாட்டி, நம்ம ஹீரோ உண்மையவே சொன்னாலும் நீ பொய் தான் சொல்ற அப்படின்னு சொல்லி போய் பையனை பறி கொடுத்துட்டு வந்துட்டு ஹீரோ கிட்டே பேசாம போயிடும். எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்துட்டு செம்ம ஜாலியா செம்ம ஃபன்னா போனுச்சு. கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் கொஞ்சம் அழுகாட்சியாகவும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடையும் சூப்பரா இருந்துச்சு. என்ன கேட்டா இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஃபுல்லா எலாபரேட் பண்ணி கடைசியில இவன் தான்டா வில்ல அப்படின்னு காட்டிட்டு போயிருந்தாங்கன்னா மாசா இருந்திருக்கும். நம்ம தளபதி போய் இளைய தளபதியை பார்க்கறது, உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியாதான்னு சொல்றது, அதெல்லாம் படம் சும்மா சூப்பரா போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. தளபதி விசஸ் இளைய தளபதினு சொல்லி ஒரு இன்டர்வல் பிளாக். எங்க வந்து யாருக்கிட்ட செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் டிஏஜிங் பண்ணி ஒரு தளபதியை காட்டுறோன்னு ஒருத்தரை காட்டினாங்க. இன்டர்வல்ல சாப்பிட்ட முட்டை பப்ஸ் நல்லா இருந்துச்சுடா, என்னடா டிஏஜிங் இது? மொத்தத்துல அந்த சீனை தான் நமக்கு கன்வின்சிங்காவே காட்டியிருக்கணும். ஆனா அந்த சீன் ஃபுல்லாவே ஒரு அன்கேனி வேலியா தான் ஃபீல் ஆனிச்சு. வாட் இஸ் மீன் பை அன்கேனி வேலி? எக்ஸாம்பிளுக்கு நாம போய் ஒரு கட் அவுட்டை பாக்குறோம்னு வைங்களேன், அந்த கட் அவுட்டுக்கும் இந்த வேர்ல்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது நம்மளால உருவாக்கப்பட்ட ஒரு பொருள், இது வந்துட்டு உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் தனியா காட்டி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் அன்கேனி வேலி. இதுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டானும் தெரியல, ப்ரொனன்சியேஷன் கரெக்டானும் தெரியல, ஏதோ ரியலிஸ்டிக்கா இல்லப்பா பார்க்கறப்ப நம்ப முடியல. அந்த இடம் தான் வந்துட்டு தளபதி எதனால வில்லனா மாறினாரு அப்படிங்கிறத நமக்கு கன்வின்சிங்கா காட்டியிருக்கணும். ஆனா நமக்கு விஷுவல்லே கன்வின்சிங் வராதப்ப அவங்க பேசுற எதுலையுமே கன்வின்ஸ் ஆகல. அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த குட்டி பையனை குடும்பப்படுத்துற அந்த சீன், அதில் கன்வின்ஸ் ஆயிட்டேன். அதில் அந்த குட்டி பையன் தாறுமாறா நடிச்சிருந்தான். அந்த சீன் வந்துட்டு ஒரு எமோஷனலான சீன். அந்த சீனை பார்க்கறப்ப எனக்கு எமோஷனல் ஆகுது அப்படின்னா அந்த பையன் சூப்பரா கன்வின்ஸ் பண்ணிருக்கிறான் என்ன, விச் மீன்ஸ் அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கான். அப்புறம் போக போக அப்படியே ஒவ்வொருத்தரா சாக ஆரம்பிக்கிறாங்க. அஜ்மேல் சாவறாரு, இளைய தளபதியோட ஹீரோயின்ஸ் ஆவறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு எப்படி ஒரு நல்ல விஜய்க்கான கிரவுண்டா இருந்துச்சோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு ஈவில் விஜய்க்கான கிரவுண்டு. நம்ம அஜ்மேல போட்டு தள்ளனோடனே ஸ்பார்க் சாங்கா, இளைய தளபதியோட ஹீரோயினை போட்டு தள்ளனதும் மட்ட சாங்கு. அந்த மட்ட சாங்கு முடியறப்போ ஒருத்தர் மட்ட பண்ணுவாரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப நல்லவர். இல்லங்க, நான் சொல்ல வந்த மீனிங் வேற. இன்டர்மிஷன்ல இருந்தே நம்ம ஈவில் விஜயோட ராஜ்யம் தான். அதுல என்ன ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா, இமைக்கா நொடிகள் இந்த மாதிரி தான் ஆனிச்சு. ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோ சைடு ஜெயிக்கவே ஜெயிக்காது, சும்மா தோத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி பாக்குறப்பதான் இமைக்கா நொடிகளே என்னடா இது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே தான் இங்கேயும் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ விஜய் சைடு ஜெயிக்கவே மாட்டாங்க, தோத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ராட்சசன்ல இப்படிதானே இருக்கும். அப்ப மட்டும் கன்வின்ஸ் ஆன, அது ராட்சசன்ல கன்வின்ஸ் ஆனதுக்கு ஹீரோ ஜெயிக்க முடியாம இல்ல, ஜெயிக்க விடாம இருந்தாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் இரிட்டேட்டே இருந்துச்சு. ஹீரோ சைடு அவ்வளோ வீக்கான்னு. அப்புறம் கிளைமேக்ஸ் சைடு வந்தோம் அப்படின்னா அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருந்துகிட்டு தான் இருக்குது. கிளைமேக்ஸ் வந்துட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஓகே, ரெண்டையும் மெர்ஜ் பண்றாங்க, கவுண்ட்ரி கொடுக்குறாங்க, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. கிரிக்கெட்டே பார்க்காத, கிரிக்கெட்டுன்னா என்னன்னே தெரியாத என்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன மயிரிடா புரியும்? கிரிக்கெட்ல என்னோட நாலேஜ் இருந்துக்கிட்டு பவுலிங்கா ஃபீல்டிங்கா அந்த லெவல் தான்.
போலீஸ் அது நிறைய பேர் கூடி இருக்கிற இடம் அது ஸ்டேடியமா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சது எல்லாமே ஓகே. கடைசி ஃபைட் அப்ப தளபதியும் சண்டை பண்ணிக்கிறாங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்ல கிரிக்கெட் கமெண்ட்ரி ஓடிட்டு இருக்குது. கிரிக்கெட் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமா இது ஒர்க் அவுட் ஆகல. நடக்கிறது ஒரு ஃபைட்டு, அவ்வளவுதானே. ஹீரோவும் வில்லனும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. பக்கத்துலேயே டெட்டனேட்டர் இருந்தாலும் நான் போய் எடுக்க மாட்டேன் நின்றுட்டு இருக்கிறா தங்கச்சி. இது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சது. அந்த கமெண்ட்ரிலாம் எதுக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், கிரிக்கெட்லயோ இல்லை ஃபுட்பால்லையோ கமெண்ட்ரிஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? எல்லாம் லாங் ஷாட்ல காட்டியிருப்பாங்க, நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதுனால கமெண்ட்ரிஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஃபைட்டுக்கு அதுவும் கிரிக்கெட்டோட கமெண்ட்ரி எனக்கு பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் மறுபடியும் சொல்கிறேன், கிரிக்கெட் ஃபேனாக இருந்திருந்தா பிடிச்சிருக்குமா என்னமோ. பட் கிரிக்கெட் ஃபேனாக இல்லாதவங்களுக்கு படத்தில் வந்துட்டு நடுவில் இருக்கிற சீன் வந்துட்டு நான் இந்த ஃபேனுக்காக வச்சேன், அந்த ஃபேனுக்காக வச்சேன், இப்படிப்பட்ட ஃபேன்ஸ்க்காக வச்சேன், அப்படிப்பட்ட ஃபேன்ஸ்க்காக வச்சேன் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. பட் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா தான் அவன் பார்த்து திருப்தியோட வெளியே வருவான். இப்போ இந்த கிளைமேக்ஸை கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலை, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்புறம் படங்களில் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆன ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிரசாந்தை வந்துட்டு என்ன ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ரஷ்யாவுக்கு வந்துட்டியா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல பிரபுதேவா கால் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அதை வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட்டாக வச்சாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்குறப்போ ஓ இது இங்கே கனெக்ட் ஆகுது, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. எப்படி அஜ்மேல் தான் பிரபுதேவாவோட கேரக்டர் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருந்தா அது பிரபுதேவா பண்ணது தான் பயங்கரமான ஷாக்கிங். எங்கடா என் தலைவன் டாப் ஸ்டாருக்கு ஒரு ஃபைட்டை கூட கொடுக்காம கொண்டு விட்டீங்களேன்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் டாப் ஸ்டார் என்ட்ரி கொடுத்து பிரபுதேவாவும் டாப் ஸ்டாரும் ஒரு ஃபைட்டு வந்துச்சு பாருங்க. நான் இந்த 2 விஷயம் தான் பேரலாக நடக்கும்னு நினச்சேன். பட் வேற 2 விஷயம் பேரலாக நடந்து அதை விடுங்க. அப்புறம் ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன், எனக்கு இதை பார்க்குறப்ப இதுதான் ஞாபகம் வருதுன்னு. உண்மையிலேயே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. மொத்தத்தில் நம்ம போய் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு படம், தளபதியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு படம். அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. ஸ்னேகாவுக்கும் சின்ன தளபதிக்கும் இருக்கிற அந்த அம்மா புள்ள சென்டிமெண்ட்டு அதெல்லாம் பெருசாக எதுவுமே காட்டவே இல்லை. ஒரு திரைப்படத்துக்கு வந்துட்டு கதை ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா கதை ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான். அது எவ்வளோ பழைய கதையாக இருந்தாலும் புது ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்குவாங்க. ஏன் லயன் கிங் அப்படியே பாகுபலின்னு எடுக்கும்போது நம்ம ஏற்றுக்கலையா? அதுவும் நம்ம விஜய் சார் இருந்துக்கிட்டு அந்த இளைய தளபதி கேரக்டர் செம்மையாக பண்ணி தந்திருந்தாரு. அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தாலும் இந்த நாளை தீர்ப்பு தளபதி கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. பேசாமல் அந்த சீனுக்குமே இந்த தளபதியோட லுக்கையே போட்டிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமா என்னமோ. இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த படத்தில் எனக்கு பிடிக்காத விஷயங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானா? ஏன்னா இது நான் இந்த படத்தை இப்படி தான் பார்த்தேன் அப்படிங்கிற என்னோட வியூ. உங்களோட வியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.